நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 50வது தசகம். வத்சாசுரன் பகாசுரன் வதம். மெய்ப்பொருள் அறிவோம். லக்ஷ்மீபதியான தேவதேவா, கண்ணை கவரும் ஒளிமிக்க திருமேனி படைத்த பகவானே, இங்குமங்கும் சுற்றி பறக்கும் வண்டுகளுடன் கூடிய மனத்திற்கினிய பிருந்தாவனத்திலே கன்றுகளை மேய்க்க திருவுள்ளம் கொண்டு கொம்பு, புல்லாங்குழல், பிரம்பு ஆகியவற்றை கையிலேந்தி பலராமனுடனும் மற்ற கோபச் சிறுவர்களுடனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சஞ்சரித்தார். திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, அனைத்து உலகங்களையும் காப்பதும் திருமகள் தன் திருக்கரங்களால் வருடியதுமாகிய பகவானது இரு திருவடிகளையும் புண்ணியமான பிருந்தாவனத்திலே வைத்து நடந்தபோது அங்குள்ள மரங்கள், கொடிகள், நீர்நிலைகள், நிலம், மலை, வயல் முதலியன அனைத்தும் சீர்மை மிகுந்ததாக விளங்கின அல்லவா? பச்சை புற்களுடன் அழகாக விளங்கும் பிருந்தாவனத்திலே குளிர்ந்த காற்று வீசும் பருந்த யமுனை கரையிலே கோவர்த்தன மலைமுகத்திலே இனிமையாக குழலூதிக் கொண்டு கன்றினங்களை பகவான் மேய்த்து வருகையில் ஒரு நாள் கன்றுக்குட்டியின் உருவம் தாங்கி வந்த ஒரு அசுரனை கண்டார் நம் கிருஷ்ண பரமாத்மா. அந்த வத்சாசுரன் மிகுந்த கோபத்தோடு தனது வாளை இங்கு மங்கு மாட்டிக்கொண்டு கழுத்தை சற்று திருப்பி பகவானுக்கு தீங்கு செய்ய சரியான நேரத்தை எதிர்பார்த்து சுற்றி சுற்றி வந்ததைக் கண்ட பகவான் அவனது பார்வையை கண்டு அவனது இரு கால்களையும் பிடித்து விரைவாக சுழற்றினாராம். அதனால் இறந்த வத்சாசுரன் அவனை ஒரு பெரிய மரத்தின் மீது கிருஷ்ண பரமாத்மா எரிந்து வீசினாராம். பாவங்களை போக்கும் ஹரியான ஸ்ரீ குருவாயூரப்பா, பிறவியிலேயே தீயோனான அந்த வத்சாசுரன் இறந்தபின் இயல்பான பெரிய உருவத்தில் விழுந்த வேகத்தால் அங்குள்ள பல மரங்கள் ஒடிந்து விழுந்து பிருந்தாவனமே உருக்குலைந்து போயிற்றாம். அப்பொழுது வானவெளியிலே விண்ணவர்கள் ஒருங்கு கூடி பெருமகிழ்ச்சி கொண்டு பகவான் மீது மலர் மாறி பொழிந்தார்களாம். இதை கண்ட இடைச்சிறுவர்கள், நறுமணம் கமலும் இம்மலர் மாறி உங்கள் தலைமேல் மட்டும் எங்கிருந்து விழுகிறது என்று வினவ, பகவான் அரக்கனை எரியும் பொழுது அது மரங்களில் பட அங்குள்ள மலர்கள் உயரப் பறந்து மெதுவாக இப்பொழுது கீழே விழுகிறது என்று கேலியாக பதிலளித்தது உண்மைதானே? ஒரு நாள் கடுமையாக வெயில் காய்கையில் விடாய் தாகம் தீர்ப்பதற்கு பகவான் மற்றவர்களுடன் யமுனைக்கு சென்றார். அங்கு முன்னொரு கால் மலைகளின் சிறகுகளை இந்திரன் வெட்டிய பொழுது சிறகுகள் வெட்டப்படாமல் மறந்து விடப்பட்ட மற்றொரு கைலாய மலையோ எனும்படி சிறகுகளை அசைத்து கொண்டிருந்த கொக்கு வடிவில் இருக்கும் பகாசுரனை கண்ணுற்றார். இடைச்சிறுவர்கள் நீர் அருந்துகையில் அந்த பகாசுரன் விரைவாக வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விழுங்கவே தீ போன்று எரித்த பகவானை உடனே கீழே உமிழ்ந்துவிட்டு பிறகு அழகின் நுனியால் குத்தி கிழிக்க வந்தான். ஆனால் தீயோர்களை அழிப்பதில் வல்லமை படைத்த குருவாயூரப்பனே, அவனுடைய அழகுகளை பிடித்து கிழித்து அவனை ஒழித்தீர். இறந்த தன் சகோதரியான பூதனையை விரைவில் போய் பார்ப்பதற்கோ அல்லது இறக்கப் போகும் தன் தம்பியான அகாசுரனை தான் முதலில் போய் வரவேற்பதற்கோ அந்த பகாசுரன் யமுனுடைய உலகத்தை அடைந்தான். அப்பொழுது தேவர்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மேல் மலர் மாறி பொலிகையில் பகவான் பிருந்தாவனத்திலிருந்து வீடு திரும்பினார். குருவாயூரிலே கோயில் கொண்டு விளங்கும் உலகப்புகழ் ஸ்ரீ கிருஷ்ணா, வெகு தொலைவிலிருந்து வரும் பகவானது இனிய குழலோசையை கேட்டு தங்கள் அருகிலே வந்த கோபிகைகள், தாய் யசோதை, தந்தை நந்தகோபன் ஆகிய அனைவரும் மிக 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 மகிழ்ச்சி அடைந்தனர். அத்தகைய பகவானே, காண்போருக்கும் கேட்போருக்கும் உடன் வசிப்போருக்கும் மகிழ்ச்சி ஒன்றையே அளிக்கக்கூடிய குருவாயூர் அப்பனே, எனது நோய்களையும் போக்கி அருள வேண்டும் என்று ஸ்ரீ நாராயண பட்டதிரி மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.